அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் என்ன தகவல்களை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, தமிழக அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன உதவித்தொகைகள்லாம் வழங்கப்படுது, அதற்கு விண்ணப்பிக்கும் முறை என்ன, அந்த விண்ணப்பம் அளிக்கும் பொழுது அதற்கான தகுதிகள் நம்ம என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையான தகவல்களை இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அரசு பள்ளியில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் பயன்படும் வகையில் இந்த தகவலை எல்லாருக்கும் கொண்டு போய் சொல்லுங்கள். தமிழக அரசு பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு அவர்களுடைய இடைநிற்றலை தவிர்க்கும் பொருட்டு, அதாவது ட்ராப் அவுட் ஆகாமல் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பு ஊக்கத்தொகை ஒன்று வழங்கப்படுது. அந்த சிறப்பு ஊக்கத்தொகையை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். சிறப்பு ஊக்கத்தொகை இது யாருக்கெல்லாம் வழங்கப்படுது? ஸ்பெஷல் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இது கவர்மெண்ட் எய்டடு ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய 10வது 11வது அப்புறம் 12ஆம் வகுப்பு வரைக்கும் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஸ்பெஷல் இன்சென்டிவ் வழங்கப்படுது. இந்த சிறப்பு ஊக்கத்தொகை வழங்குவதோட முக்கியமான நோக்கம் 12ஆம் வகுப்பு முடிக்கிற வரைக்கும் மாணவர்கள் இடைநிற்றல் இல்லாமல் ட்ராப் அவுட் ஆகாமல் அவங்க பள்ளிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 10ஆம் வகுப்புக்கு 1500 ரூபாயும், 11ஆம் வகுப்புக்கு 1500 ரூபாயும், 12ஆம் வகுப்புக்கு 2000 ரூபாய், ஆக மொத்தம் 5000 ரூபாய் அவங்களோட அக்கௌண்ட்டில் 12ஆம் வகுப்பு முடிஞ்ச பின்னாடி வங்கி கணக்கில் வைப்பீடு செய்யப்படும். 12ஆம் வகுப்பு முடித்தாதான், இடைநிற்றல் இல்லாமல் முடித்தா மட்டும்தான் இந்த சிறப்பு ஊக்கத்தொகை இந்த மாணவர்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற ஊக்கத்தொகை இது ஒரு ஸ்காலர்ஷிப். 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு NMMS தேர்வு வழியாக மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுது. அதை பற்றின தகவல்களை இப்போ நம்ம பார்ப்போம். NMMS ஸ்காலர்ஷிப் ஸ்கீமு, அதாவது நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு இதை சொல்கிறோம். 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த NMMS ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்குது. அவங்க 9ஆம் வகுப்புக்கு போகும் பொழுது அதிலிருந்து இந்த NMMS ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பெற்றோருடைய வருமானம் 3.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். 9ஆம் வகுப்பு முதல் மாதம் 1000 ரூபாய் இந்த மாணவர்களுக்கு உதவித்தொகையாக ஸ்காலர்ஷிப்பாக வழங்கப்படும். 4 வருடங்களுக்கு, அதாவது 12ஆம் வகுப்பு முடிக்கிற வரைக்கும் இது வழங்கப்படும். ஆனால் இதற்கென ஒரு தேர்வு வைக்கப்படும். மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்றும், ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு தேர்வும் இவங்களுக்கு இதில் வைக்கப்படும். 55% மதிப்பெண்கள் எடுத்துருக்கணும். 55% மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இதில் SC/ST மாணவர்களுக்கு மட்டும் 5% ரிலாக்ஸேஷன் தர்றாங்க. இதில் கூடுதலாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா, 10ஆம் வகுப்பில் 60% மதிப்பெண்ணுக்கு மேலே பெற்றிருந்தால் தான் அதற்கு பின்னாடி 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் இந்த மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும். ஒருவேளை NMMS எக்ஸாமில் இவங்க 55% மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்திருந்து 10ஆம் வகுப்பில் 60%க்கு குறைவாக எடுத்திருந்தால் இவங்களுக்கு இந்த 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது மாதம் 1000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கிடைக்காது அப்படின்ற தகவல் இருக்குது. இந்த 10ஆம் வகுப்பில் 60% மதிப்பெண்ணும் SC/ST மாணவர்களுக்கு 5% ரிலாக்ஸேஷன் தராங்க. அவங்க 10ஆம் வகுப்பில் 55% எடுத்திருந்தாலே போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற உதவித்தொகை ட்ரஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிற இந்த தேர்வு மூலமாக 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த ஸ்காலர்ஷிப், அதை பற்றின தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ட்ரஸ்ட் தேர்வு, அதாவது தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் அப்படிங்கிற இந்த தேர்வு, இது யாருக்கெல்லாம் பொருந்தும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் 50% மதிப்பெண் பெற்று 9ஆம் வகுப்புக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ட்ரஸ்ட் எக்ஸாம் மூலமாக ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஒவ்வொரு வருடத்துலேயும் ஆகஸ்ட் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த தேர்வு சென்னை, பாண்டிச்சேரி தவிர
மற்ற மாவட்டங்களில் உள்ள எல்லாருக்கும் நடக்கும். ஏன் அப்படின்னா இது ரூரல் ஸ்டூடெண்ட்டுக்கானது அப்படிங்கிறதுனால சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் இது கிடையாது. இந்த ட்ரஸ்ட்டு தேர்வின் வழியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திற்கும் 50 பாய்ஸும் 50 கேர்ள்ஸும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு 4 வருடங்களுக்கு 9ஆம் வகுப்பிலிருந்து 4 வருடங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இந்த தேர்வு வழியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படும். இதுதான் இந்த தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் அப்படிங்கிறதுடைய வகுப்பு. அடுத்து 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அப்படின்னு ஒன்று நடத்தப்படுது. அதை பற்றின அதில் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், அதுக்கு எவ்வளோ உதவித்தொகை அப்படிங்கிறத பற்றின தகவல்களை இப்போ நம்ம பார்ப்போம். தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அப்படிங்கிற ஒரு தேர்வு அரசால் நடத்தப்படுது. 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் இந்த தேர்வை எழுதலாம். தேர்வு கட்டணமாக ஒரு 50 ரூபா நம்ம வாங்குகிறாங்க. இந்த தேர்வின் வழியாக ஒரு 1500 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாதம் 1500 ரூபா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு இந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும். இந்த 1500 மாணவர்களில் 50% பேர் அரசு பள்ளிகளில் இருந்தும் மீதி 50% பேர் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இது முழுக்க தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு தான். தமிழ் மொழிக்கான தேர்வு 10ஆம் வகுப்பு நிலையிலான ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இதில் கேட்கப்படும். அடுத்த தேர்வு NTS எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறோம். நேஷ்னல் டேலண்ட் சர்ச் அப்படிங்கிற இந்த தேர்வு 9ஆம் வகுப்பில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வைக்கப்படக்கூடிய இந்த தேர்வு. NTS எக்ஸாம் நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒன்று நடத்தப்படுது. இதில் 10ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவர்கள் கணிதத்திலையும் அறிவியல்லையும் சமூக அறிவியல்லையும் 60% மேலே மதிப்பெண் பெற்று 10ஆம் வகுப்பு வந்திருக்கணும். அந்த மாணவர்கள் இந்த தேர்வில் கலந்துக்கலாம். இதற்கு பெற்றோருடைய வருமானம் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் 2 நிலைகளில் இந்த தேர்வு நடக்குது. முதல்ல மாநில அளவிலான ஒரு தேர்வு நடக்கும். அதுக்கப்புறம் இந்திய அளவிலான ஒரு தேர்வு, அதை NCERT அவங்க இந்த தேர்வை நடத்துவாங்க. இந்த 2 தேர்வுலையும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு வரும்பொழுது 1250 ரூபா ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும். இதே இந்த 1250 ரூபாய் பணம் அந்த மாணவர்கள் இளங்கலை பயில போகும்போது UG டிகிரி படிக்க போகும்போது அது 2000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது.